ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்விப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நறு தேவாரத்தில் திருஞான சம்பந்தர். எப்படி அழுவணுமா? காதலால் கடவுள் மீது வைக்கிற அன்பு என்னது? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டுவோம். எப்படி எல்லாம் நான் விரதம் இருப்பேன்னு சொல்லுவா ஆண்டா. புத்தாவுடைய பிலாசபிய ஃபுல்லா படிச்சீங்கன்னா, புத்தர் எந்த இடத்திலும் கடவுளை விமர்சனம் செய்தவர் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னவர் இல்லை. ஆனால் சொப்பு பறை அடிச்சு விளையாடுவோம்ல, அது அவன் தருவா. நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின்னு கூட்டு போவான். உன்னுடைய தாய் தந்தையர்களே இத்தனை வேகமும் ஆர்வமும் உன் மீது காட்டும் போது எத்தனை எத்தனை பிறவிகள்ல எத்தனை எல்லாருக்கும் அம்மா அப்பா அவர் தான். அதனால்தான் அவங்க மகான்கள். அதனாலதான் சைவ ஆலயங்கள்ல 63 நாயன்மார்களை வழிபாடு. அதனாலதான் வைணவ ஆலயங்கள்ல 12 ஆழ்வார்களுக்கு வழிபாடு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பக்தியினுடைய மேன்மை. பக்தினா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருமே இங்க பக்த கோடிகள்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலா அந்த பக்தினா என்னன்றதுக்கு எத்தனை பேருக்கு பொருள் தெரியும்? பக்தி, நானும் பக்தி செலுத்துறேன். எது பக்தி? எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? எது பக்தி? தெரியாதா? பாருங்க, பக்தி என்னன்னே தெரியாம பக்தி செலுத்திட்டு இருக்கோம். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லுவாரு பாருங்க. பக்தினா என்ன அப்படின்னா அன்பு. பக்தி என்றால் தூய்மையான அன்பு. யாரின் மீது? இறைவனின் மீது நாம் காட்டும் தூய்மையான அன்பிற்கு பெயர் பக்தி. நம்மை விட பெரியவர்கள் மீது, ஒரு குருவின் மீது, தாய் தந்தையின் மீது காட்டும் அன்பிற்கு பெயர் தான் பக்தி. குரு பக்தி, மாத்ரு பக்தி, பிதா பக்தி. நம்மை விட பெரியவர்களிடம் காட்டக்கூடிய தூய்மையான பக்தி பிளஸ் அதுல மரியாதை இருக்கணும். இது ரெண்டும் கலந்தா அதுக்கு பேர் பக்தின்னு பேரு. பெரியவர்கள் நம்மீது காட்டும் அன்பிற்கு பெயர் அருள், குருவருள், இறையருள் என்று. நம்மை விட பெரியவர்கள் நம்ம மேல அன்பு காட்டினாங்கன்னா அதுக்கு பேர் அருள். அதுவும் அன்புதான். சமமானவர்கள் மீது, கணவன் மனைவி இப்படி அன்பு காட்டுகிறார்கள், சகோதரத்துவம், நட்பு, இது மாதிரி அன்பு காமிச்சா அதுக்கு பேர் அன்பு. நம்மை விட மேம்பட்டவர்கள் மீது காட்டுவது, அது கூட சொல்றோம் பாருங்க, பக்தினா சும்மா இல்ல, தூய்மையான அன்பு, கலப்படம் இல்லாத. பாரதி சொல்வார் தீய பக்தின்னு ஒரு பக்தியை சொல்லுவார். தீய பக்தின்னு வரும். பக்தியில எங்க தீய பக்தி இருக்குமா? பாரதி சொல்வார் தீய பக்தி. அப்ப தீய பக்தி இருக்குன்னா நல்ல பக்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது என்ன தீய பக்தி? பக்தியில வியாபாரம் பண்ணுவோம். நம்ம பக்தின்னு சொல்லுவோம், ஆனா பக்தியில என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட வந்து நிறைய வியாபாரம் பண்ணுவோம். அவரை புரோக்கர் ஆக்கும். பண்ணுவோமா? நான் இதை எனக்கு இதை செய்யி, நான் உனக்கு இதை போடுறேன், நான் உண்டில இவ்வளவு போடுறேன், நான் உனக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன். சாமி நம்மளை எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பக்தியா பாருங்க. எது உன்னுடையது? இந்த உலகத்துல இருக்கிற முதல்ல எதுவுமே உன்னுடையது இல்ல, அவருடையது எல்லாமே. இது தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, அப்பா நான் வந்து மலர் எடுக்க போறேன், மலர்களோடும் நீயே இருத்தி, சரி தேங்காய் எடுத்து உனக்கு உடைக்கலாம் பார்த்தா தேங்காயிலையும் நீ தான் இருக்க, நீ தான் படைச்சன்னு கூட தாய்மான சுவாமிகள் சொல்ற மாட்டாரு. எல்லாத்தையும் நீயே தானே இருக்க, நீ தானே இருக்க. எல்லாமே நீயா இருக்கும் போது நான் என்ன பண்ணி நான் உனக்கு பூஜை பண்றது? சரி கையெடுத்து கம்முன்னு கும்பிட்டு போலான்னு பார்த்தா என் நெஞ்சத்துக்குள்ளேயும் நீயா தானே இருக்க. இந்த கை கும்பிடு, அந்த கும்பிடு கூட நீ தானே இருக்க. அதனால என் கும்பிடு அரை கும்பிடு ஆயிடுது. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குதான் பாட்டில் போடுவார் தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு சொல்லி உயரிய பக்தியை காட்டுவார், யோக நெறிய காட்டுவார்.
நம்ம அப்ப கடவுள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வியாபாரம் தான் பண்றோம். ஒரு தாய் வீட்டுக்கு பொண்ணு வருது, திருமணம் முடிச்சு போயிட்டு பொண்ணு வரா, 10 நாளா வந்து பாக்கல, இல்ல ஒரு மாதமா வரவே இல்லை, அம்மாவை அப்படியே ஒரு போன் இல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல, ஒரு எதுவுமே மெசேஜ் இல்ல. அம்மா பதறுவாங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. அம்மாங்களை பதறும், அப்பா பதறாரு, இன்னும் ஒரு போன் கூட வரல, இன்னும் பேசவே மாட்டேங்கிறாவ பாரு எப்படி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்படியே வேலை 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 வேலை, அப்படியே அந்த என் வீடுன்னு சொல்லி கணவர் வீடாயிடும் இல்லையா? அப்ப இங்க பதறிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு பெண் வருதா, வரும்போது எப்படி வரணும்? ஒரு மாதம் கழிச்சு வரா, எப்படி வரணும்? அம்மாவை பார்க்கல, இவ்வளவு நாள் அம்மாவை விட்டு பிரிஞ்சது இல்ல, சின்ன வயசுல அந்த முந்தானியே பிடிச்சிட்டு அப்படியே சுத்தன குழந்தையா இருக்கும், அம்மா பக்கத்துல படுத்துக்க அத்தனை போட்டி போட்டதா இருக்கும். அம்மா போயிட்டாங்கன்னா ஓன்னு அழுவதா இருக்கும். இப்ப கூட பாருங்க, நிறைய குழந்தை நான் அழும்போது பார்ப்பேன், அப்புறம் பாரு அப்படின்னு நினைப்பேன். இப்பவே அம்மா விட்டு பிரியாதுங்க, வேற யார்ட்டாவது கொடுத்தா கதறி அழுவுங்க. எல்லாம் இப்படி எல்லாம் அழுத ஆளுங்க தான் இப்படி இருக்கிறோம், எல்லாம் நாடகம், எல்லாம் மாயான்னு தோணும் எனக்கு. அப்படி அழுதா அந்த அம்மா வேற சொல்லுவேன், என்னை விட்டு என் புள்ள பிரிய மாட்டான் இரு. அது பொண்ணோ பையனோ, நான் 2 பேருமே வேறுபடுத்தலாம் சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கட்டத்துல நம்ம கூட இரு வாடா அப்படின்னா, எனக்கு வேற வேலை இருக்கு, டைம் இல்ல, எப்படி இருந்த குழந்தைங்க இல்லையா? அப்படி அந்த ஏக்கத்தோட, ஆனா இது ஏங்கின்னு தான் இருக்கும். அப்பா வருவாங்க, வந்தவன என்னம்மா வந்த அப்படின்னு கேட்டா, அம்மா ஒரு மாசமா பாக்கல, என்னம்மா வந்தேன்னு கேக்குற, உன்னை பார்க்கதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். குழந்தை போன் பண்ணலனாலும் நம்மளை பார்க்க ஓடி வருதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா வந்த குழந்தை அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் மிளகாய் பொடி தீர்ந்து போச்சு, மஞ்சத்தூள் தீர்ந்து போச்சு, மாவு தீர்ந்து போச்சு, இது இன்னும் லிஸ்ட் போடும், வடகம் கொடு, அது கொடு, அதுக்குதான் வந்திருக்குது. ஆனா என்ன சொல்லுது? உன்னை பார்க்க வந்தேன்னு. இப்ப அவங்க அம்மா கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. தராம இருப்பாங்களா? தருவீங்க தானே? தந்துட்டு உள்ளுக்குள்ள வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? வலிக்கும், நம்மளை பார்க்க வரல பத்தியா, ஆனா கொடுப்பீங்க. இப்படித்தான் கடவுளும். சாமின்னா பக்திக்காக பக்தி செய் என்பார்கள். எதுவும் கிடையாது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தர்களும் மகான்களும் பக்தி மட்டும்தான் செலுத்தினாங்க, கடவுள்கிட்ட எந்த பேரமும் பேச. அப்ப நீங்க கேட்டது அவங்க கொடுப்பா, ஆனா அவங்க மேல ஒரு வருத்தம் இருக்கும், என்ன கேட்கல பத்தியா, என்ன பார்க்க வரல பத்தியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி எதுவுமே இல்ல. காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்விப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நறு தேவாரத்தில் திருஞான சம்பந்தர். எப்படி அழுவணுமா? காதலால், கடவுள் மீது வைக்கிற அன்பு என்னது? காதல்னாலே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கணவன் மனைவி, அது கூட இப்ப கணவன் மனைவினா காதலி கூடாது. ஐ லவ் யூன்னு சொன்னா அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான் காதல். கடவுளை காதலிங்கயா, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி, அப்படி கண்ணீர் மல்கி அப்படி வந்து இறைவன் முன்னாடி நின்னு அழுகணுமா. அப்படி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்விப்பது, நன்னெறியை காட்டி உன்னை உய்விப்பது. உய்விப்பதுன்னா என்ன? போதும், நீ பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அரைச்சமாவையை அரைச்சு, துவைச்ச துணியை துவைச்சு, கழுவின பாத்திரத்தையே கழுவி, தொடச்ச அதை என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் காலையில எழுந்து சாயந்தரம் திரும்ப அதே ரொட்டீன். வேற ஏதாவது நம்ம லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? வேணா தோசைக்கு பதிலா இட்லி மாத்துவோம், இட்லிக்கு பதிலா ஊத்தப்பம் மாத்துவோம், ஊத்தப்பத்துக்கு பதிலா பொங்கல் மாத்துவோம், பொங்கலுக்கு பதிலா பீகூன் மாத்துவீங்க, அப்புறம் கொய்த்தியா மாத்துவீங்க. இங்க நிறைய இருக்கு, இங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, வெரைட்டி 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 வெரைட்டியா. நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம், கோயில்ல கொய்த்தியாவா? நம்மளுக்கு புளி சாதம்ல கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல பிரசாதம்னா எங்களுக்கு புளி சாதம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, புளி சாதம். நான் முதல்ல வந்தப்ப பிரசாதம் பார்த்தா எல்லா கோயிலையும் இது வரைக்குங்க பீகூன் தான். என்னையா இவ்வளவு ட்ரெண்டிங்கா ஆயிடுச்சு சாமி. இங்க மலேசியா வந்த அம்மன்ல இருந்து, முருகன்ல இருந்து, விநாயகர்ல இருந்து, முனீஸ்வரன்ல இருந்து எல்லாம் பீகூன் சாப்பிடுறாங்க. அங்கெல்லாம் சாமிக்கு எங்களுக்கு தயிர் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், இதுதான் எங்க சாமி சாப்பிடும்பா. இங்க பாருங்க, சாமி கூட ட்ரெண்டிங் ஆயிடுச்சுல்ல.
சரி, அந்த மாதிரி இப்படி பக்திக்காகவே பக்தி இங்கு நாம காட்டல, நம்ம பக்தி செலுத்தல. அப்ப உண்மையான பக்தினா என்ன அப்படின்னா, அது எதையுமே எதிர்பார்க்காது. பக்தி என்ன பார்க்காது? இப்ப நம்ம சாமி கிட்ட வரோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட வரோம் அப்படின்னா, கடவுளை பார்க்க வேண்டாம், அவ்வளவுதான். மகான்கள் எப்படி வருவாங்க? சாமிய நான் பார்க்க வரேன், கடவுளை நான் பார்க்க வரேன். இது கடக்கும், ஒவ்வொரு கட்டத்திலையும் கடந்துகிட்டே போகும் இந்த பக்தி. இந்த பக்தி உண்மையில சொல்றேன் பாருங்க, உலகத்திலேயே ஒரு சுவையான அனுபவம் இருக்குன்னா எத்தனை பேர் இந்த முருகான்னு சொன்னோன்னு உருகுறவங்களோ, இல்ல உங்க சாமிக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை சொல்லி உருகுறீங்களோ, உங்களை விட உலகத்துல பாக்கியசாலி யாருமே கிடையாது. கடவுள் பூரா அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு முறை அந்த இறைவன் நாமத்தை சொன்னவன நீங்க உருகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் உங்களுக்கு பூரண அருள் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த சுவை இருக்கு பாருங்க, அந்த இன்பம் இருக்கு பாருங்க, வரலாம். பக்தி செய்வதுல பல நிலைகள் இருக்கு. கோயிலுக்கு வர்றதுக்கு, இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் இருக்கணும், ஏன்னா சத்சங்க தொடர்பு. ஆனா அதுல உருக்கம் இருக்கு பாருங்க, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படி அந்த கண்ணீர் மல்கி அந்த ஒரு நாமம் கேட்ட உடனே சொல்லுவாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, யாருக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லைன்னு வரும். நோ ரூல்ஸ். அவங்களுக்கு பழத்தை கழுவி வைக்கணுமா, இல்ல வெத்தலை பாக்க இப்படி வைக்கணுமா, ராவு காலத்துல கும்பிடணுமா, யமகண்டத்துல கும்பிடணுமா, இலைய இப்படி பார்த்து போடணுமா, சாமிய கிழக்கு பார்த்து வைக்கணுமா, ஊதுவத்தி 2 வைக்கணுமா, 1 வைக்கணுமா, சாம்பிராணியை ஏத்திட்டு ஊதுவத்தி ஏத்தணுமா, கற்பூரம், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். சொல்றாரு, இவங்களுக்கு இந்த ரூல்ஸே கிடையாது. யாரு? இறைவன் நாமத்தை ஒரு முறை கேட்டவுடன், ஜபித்தவுடன் கூட சொல்ல, ஒரு முறை எங்கோ யாரோ அந்த நாமத்தை அப்படி சொல்லிட்டு போகும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வருதா, அவனுக்கு எந்த வழிபாடும் தேவையில்லை, இந்த பிறவிலே அவனுக்கு முக்தி. அதுதான் இறைவன் கொடுக்கிற நிறைவு வரம். அவனை வழிபடுவதற்கு அவன் வாய்ப்பு கொடுக்கிறான். இதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு துளசி அம்மன் கோயில அம்மா சொன்னாங்க, நாங்க கட்டணும், இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு பல பிறவி புண்ணியம் இருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அது எங்க சுவாமிஜி சொல்லுவாரு, எங்க குரு சொல்லுவாரு, இந்த எண்ணம் தூண்டுதல் தானே இந்த வேலைகள் எல்லாம். இப்ப மலேசியாவுக்கு வரணும், இப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல எண்ணம் தான், கருத்து தான் வருது. அப்படி அந்த எண்ணத்தை எது தூண்டுதுன்னு 6 காரணங்கள் எங்கள் குரு சொல்லுவார். ஒரு எண்ணம் வரணும்னா அதுக்கு 6 விஷயம் இருக்கணும்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, 6வது தெய்வீகம்னு வரும். இந்த மீதி 4 ரொம்ப, 5வது வேற, 6வது விஷயம் வேறன்னு வரும். இப்ப அது என்ன, ஒரு எண்ணம் வரணும்னா தேவை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இப்போ மத்தியானம் 1 மணி ஆனவன சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்? பசிக்குது, தேவை, இதனால அந்த எண்ணம் வரும். இப்படி நீங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் யோசிச்சுக்கோங்க. 2வது, பசிக்கல இப்ப 1 மணிக்கு, இப்பதான் 11:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டுதான் இருக்கும். ஆனா 1 மணி ஆனவன சாப்பிடணும்னு தோணும். ஏன்? 1 மணிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு பழக்கம், அதனால சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். பழக்கம். ரொம்ப அழகா ஆராய்ச்சியா சொல்லுவாரு. 3வது சூழ்நிலை. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு தான் போயிருப்போம், நமக்கு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம், ஃபுல் வயிறு இருக்கு. ஆனா போன இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாக்குறோம், நமக்கும் சாப்பாடு தான் வச்சுட்டாங்க, இலைய போட்டாச்சு, பரிமாறியாச்சு. ஆனா 11 மணிக்கு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கோம், வாயை திறந்தா காக்கா குத்தும், அப்படி சாப்பிட்டு இருக்கோம். ஆனா சூழல் என்ன பண்ணுது, கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கலாம், கறி பஃப் மட்டும் எடுத்துக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு தண்ணி குடிக்கலாம், அப்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கும்ல, அத சாப்பிடுறோம். பாத்தீங்களா, அந்த எண்ணம் வருது இல்ல, அது சூழ்நிலை. இது நீங்க எல்லாத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்க. இப்ப இங்க கோயிலுக்கு வர்றீங்க, அவங்க சொற்பொழி கேட்க வரல, ஆனா சூழல் இருக்கு, உட்கார்ந்துடும் இல்லையா, எண்ணம். ஒவ்வொன்றும் ஒரு தீய பழக்கம் கூட சூழல். 4வது பிறர் மனம் தூண்டுதல். இப்ப என்ன,
நான் உணவுலயே சொல்லுவாரு, தேவை, பழக்கம், சூழ்நிலை. 4வது பிறர் மனம் தூண்டுதல். இந்த பிறர் மனம் தூண்டுதல் என்னன்னா, நம்ம சாப்பிட மாட்டோம். வேண்டாங்க, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு உட்காந்துருப்போம். அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குங்க இந்த கறி பஃப், ரொம்ப அபூர்வம், இங்க போடுறது அப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? நான் சாப்பிட்டுருக்கேங்க நிறைய முறை. இந்த கடையில அப்படி டேஸ்டா போடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறுதி தளரும். நீங்க சாப்பிட்டுருப்பீங்க பீகுன், ஆனா இங்க பீகுன் இங்கதான் ஃபேமஸ். செண்டோல் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா இங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பிறர் மனம் தூண்டுதல்னால உங்களுக்காக சாப்பிடுறேன். இது பிறர் மனம் தூண்டுதல். நல்லா வாங்க, எப்படி வருதுன்னு 6 காரணம். கருவமைப்பு அப்படின்னு 5வது என்ன சொல்றாரு. எப்படின்னா, இங்க தேவையும் இருக்காது, பழக்கமும் இருக்காது, சூழ்நிலையும் இருக்காது, பிறர் மனம் தூண்டுதலும் இருக்காது. கருவமைப்பு. அப்பா நல்லா சாப்பிடுற பழக்கம், அம்மா நல்லா சாப்பிடுற பழக்கம், 4 வேளைக்கு 5 வேளைக்கு சாப்பிடுற பழக்கம் இருக்கிற பெற்றோர்கள், அப்படி வளரான் புள்ள, நல்ல நெய்யும் பாலும் சோறும் போட்டு அப்படி சாப்பிடுற வீட்டுல அந்த கருவமைப்புல இருக்குன்னா, அதே நான் உணவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. ஒரு இசை அமைப்பாளர்களுடைய பையன் இசையமைப்பாளரா ஆட்டோமேட்டிக்கா ஆகிறான். ஒரு பாடகரனுடைய பையன் பாடகரா மாறுறான். ஒரு வாத்தியாருக்குள்ள வாத்தியாரா இயல்பா இருக்கு. அப்ப அது கருவமைப்புல வருது. ஒரு டைரக்டரோட பையன் டைரக்டரா வரான் இல்லையா? அந்த மாதிரி இயல்புல அந்த கருவமைப்புல இருக்கு. இது 5 குணம் வேற. இந்த 6வதா ஒண்ணு இருக்குன்னு எங்க சுவாமிஜி சொல்லுவார், எங்க குரு சொல்லுவார், தெய்வீகம். இந்த 5ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு சொல்லுவார். ஆனா தெய்வீகம்னு 6வது சொல்லுவார் பாருங்க, இந்த மாதிரி கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, திருப்பணிகள் செய்வது, நாம ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஒரு முதியோர் இல்லம் கட்டுறது, இது மாதிரி நல்ல நல்ல நற்காரியங்களுக்குரிய பணிகள் எல்லாம் செய்வது சாதாரணம் கிடையாதுன்னு வரும். அந்த எண்ணம், இப்ப ஒரு கோயில் கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு குழந்தைங்களுக்கு இலவச பாடம் நடத்தணும், ஒரு அன்னதானம் கூட கட்டணும், ஒரு மளிகை பொருள் கொண்டு போய் கொடுக்கணும், நம்மால இயன்றதை இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற எண்ணம் ஒருவருக்கு, ஒரு தனி மனிதனுக்கோ அவரை சார்ந்த சமூகத்திற்கோ அவருக்கு அந்த மாதிரி நட்பு வட்டாரம் பெருகுதுன்னா இது சாதாரணம் கிடையாது. பல 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 பிறவிகளாக பண்பட்ட அந்த ஆத்மா கிட்டதான் அந்த எண்ணத்தை இறைவன் உதிக்க செய்து அவர்களின் கைகளால் இந்த புண்ணிய காரியத்தை செய்வான். சும்மா லேஸ்ல, இப்ப நம்மளே இப்போ பெரியவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒருத்தர் கையால லேஸ்ல சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்க அந்த அக்கௌண்ட் பாப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒருத்தருக்கே அப்படி இருக்குன்னா இவங்க எல்லாம் லேஸ்ல வேலையை வாங்கிப்பாங்களா? அந்த புண்ணிய பதிவு இருப்பவர்களிடத்தில் தான் அந்த வேலையை செஞ்சு அவர்களுக்கு மேலும் புண்ணியத்தை கூட்டுவார்கள். அது சாதாரணம் கிடையாது. அப்ப இந்த கோயில் அமைந்திருக்கிறது என்றால் அவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல நம்ம அந்த புண்ணிய பதிவை இன்னும் மாத்தணும் அப்படின்னு சொன்னா, எப்ப புண்ணிய பதிவா மாறும், பாவ பதிவா மாறும் அப்படின்னா, நற்காரியங்கள் புண்ணியம், தீய காரியங்கள் பாவம். வேற ஒண்ணும் இல்லை. நல்லது செஞ்சா புண்ணியம், கெட்டது செஞ்சா பாவம். இப்ப பிறவிய நான் முடிக்கணும், புனரபி ஜனனம் புனரபி மரணத்தை நான் முடிக்கணும். நல்லது பண்ணா முடிஞ்சிருமா? இந்த மாதிரி கோயில் கட்டா முடிஞ்சிருமா? அன்னதானம் பண்ணா முடிஞ்சிருமா? நம்ம சொல்லுவாங்க, நல்லா அன்னதானம் பண்ணு, போற இடத்துல புண்ணியம் சேரும், போற இடத்துக்கு நல்லது, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நல்லது நல்ல காரியம் பண்ணுன்ட்டு. ஆனா உண்மையா அது பிறவிய முடிக்குமான்னு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க, பிறவிய முடிக்காது. மீண்டும் பிறவியை கொடுக்கும். நற்காரியங்களும் உங்கள் புண்ணிய பலனும் மீண்டும் உங்களுக்கு ஒரு பிறவியை கொடுக்கும். என்ன பிறவி தெரியுமா? நீங்க அடைஞ்ச புண்ணிய பலனுக்கு ஏற்றார் போல பிறவியை கொடுத்து அந்த புண்ணிய பலனுக்கு அனுபவிக்க வச்சிரும், கர்மாவை முடிச்சிடும், உங்க அக்கௌண்ட் காலி ஆக்கிடும். அப்போ மீண்டும் பிறவி எடுக்க கூடாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நான் புண்ணியமே செய்யக்கூடாது, நான் கம்முன்னு இருக்கணுமா? அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்களேன். ஒரு சாதாரணமா தான் கேட்கிறேன், என்ன பண்ணலாம்? அப்ப நான் புண்ணியம் செய்யணும், இங்கதான் பக்தி வேணும்ன்றதுக்காக சொல்ல வரேன். ஒரு பக்தனாக, தூய பக்தனாக இருந்தால் அந்த அக்கௌண்ட் மாறும். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார் மாணிக்க வாசன். அறமும் கயிறுதான்,
உங்களை சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க. இரும்பு சங்கிலியும் சங்கிலி தான், தங்க சங்கிலியும் சங்கிலி தான். அறம் என்பது தங்க சங்கிலி, சங்கிலி சங்கிலி தான். அப்ப அறம் என்பது யாருக்கு அப்படி கொடுத்துடணும்? இந்தாப்பா கிருஷ்ணன் பகவத்கீதையில அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. இதான் பக்தி. ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் இந்த எல்லாத்தையும் கொடுக்கறது வரும். அர்ஜுனன் தான் போர் புரிஞ்சான். ஆனா அர்ஜுனனா போர் புரிந்தான்? அர்ஜுனனுடைய பக்தி அவ்வளவு தூய பக்தி. போரை கிருஷ்ணர் யார வச்சு புரிஞ்சாரு? மகாபாரதம் தெரியுமா தெரியாதா? தெரியாத மாதிரியே என்ன பாக்குறீங்க? மகாபாரதத்துல அர்ஜுனனை வைத்துதான் கிருஷ்ண பரமாத்மா தர்ம யுத்தத்தை குருட்சேத்திரத்தில் நடத்தினார். அர்ஜுனன் தான் அங்க ஹீரோ. உண்மையிலே மகாபாரதத்தோட ஹீரோ கிருஷ்ணர் கிடையாது, அர்ஜுனன். அர்ஜுனனை தான் நடத்தினான். ஆனா அந்த அர்ஜுனனை போர் புரிய வைப்பதற்கு இறைவன் செய்த அந்த பிரயத்தனம் இருக்கு பாருங்க, அப்பா அப்படி இருக்கும். அத கண்ணதாசன் கர்ணன் படத்துல போட்டிருப்பாரு. 18 நாள் யுத்தம், 18 அத்தியாயத்தை 18 லைன்ல போட்டிருப்பாரு. என்ன பாட்டு? மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். ஆழத்தை சொல்றாரு, கீதையின் ஆழம். என்ன பண்ண போற நீ? மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் இதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீருமோர் நான். இப்போ அர்ஜுனன் கேக்குறான், சரி கரெக்ட், அவன் மேனி வெந்துதான் தீரும். ஆனா அங்க இருக்கிறவங்க யார் தெரியல, எவ்வளவு பற்று எனக்கு. எங்க சித்தப்ப இருக்கான், பெரியப்ப இருக்கான், என் தாத்தன் பீஷ்ம இருக்கான், எனக்கு சொல்லி கொடுத்த குரு இருக்கான், என் ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க, என் சொந்தக்காரங்க, என் மாமா மச்சான் எல்லாம் இருக்கானுங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆன்மான்னு சொல்ற, மேனிய கொல்லுன்ற, என்னையா அப்படின்னும் போதுதான் அந்த வசனம் ரொம்ப அழகா பேசுவாங்க அந்த கர்ணன்ல. கிருஷ்ணர் சொல்றாரு, என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். பெரிய ஞானம். 18 லைன்ல முடிப்பாரு கண்ணதாசன் கீதையின் சாரத்தை. அது என்னதாயா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயத்துல 700 ஸ்லோகத்துல என்னதாயா சொன்னாருன்னா இந்த 18 லைன் படிச்சீங்கனாலே போதும். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய்ன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ரொம்ப ஆழமா கேட்பாரு. கண்ணன் மனம் கல்மணம் என்று காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னனும் நானே, ரொம்ப ஆழம், மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாம் நான் தான்டா. ரொம்ப கருணை மாதிரி கண்ணமனம் கல்மணன்ற மாதிரி எல்லாம் நான் தான், கொல்றவனும் நான் தான். காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சொல்பவன் கண்ணன் கொள்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. ரொம்ப ஆழம். தர்மம் வாழணும்னு சண்டை போட, அவனை கொல்லணும்னு சண்டை போடாத. பீஷ்மர் மீது இருக்கிற வெறியோட சண்டை போடாத, துரியோதன மேல இருக்கிற கோபத்துல சண்டை போடாத, துச்சாதன மேல இருக்கிற கோபத்துல சண்டை போடாத. தர்மம் வாழணும்னு சண்டை போடு. இவ்வளவு ஆழம் தெரியுங்களா இது?
உன் நோக்கம் என்ன? நீ அடிக்கிறன்றது இல்ல, தர்மம் உலகத்துல இருக்கணும், தர்மம் வாழணும்னு அடிடா, தப்பு இல்ல. எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தெரியுமா இது? பாரதி சொல்றான் கோவப்படுறான். எதுக்கு கோவப்படு? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், தேச விடுதலைக்காக கோவப்படுறான். தேச விடுதலைக்காக வர கோவம் நல்ல கோவம். எவ்வளவு துணிந்து நீ தர்மம் வாழ. இப்பவும் அர்ஜுனன் சமாதானம் ஆக மாட்டான். எல்லாம் சரி, இப்ப நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். இப்ப நான் அடிக்கிறதுனால பாவம் வருமே, அதை யார் எடுத்துப்பீங்க? நீ எடுத்துப்பியா? இப்ப நான் அடிக்கிறேன், என் தாத்தாவை கொல்ல போறேன், என் தம்பியை கொல்ல போறேன், அண்ணனுங்களை கொல்ல போறேன், என் குருவையே கொல்ல சொல்ற, நீ சொல்றதால நான் அடிக்க போறேன். வர பாவ அக்கௌண்ட யார் எடுத்துப்பா? இதான் அதுக்குதான் சொல்ல வந்தேன். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அதை யாருக்கு எடுத்துக்கணும்? அர்ஜுனா, உன் கணக்குல வச்சுக்காத. ஐயோ பா, அர்ஜுனன் பாரியா, சொந்த அண்ணன் தம்பிங்கன்னு பாக்கல, தாத்தான்னு பாக்கல, குருன்னு பாக்கல. இந்த தர்மத்துக்காக அவன் எவ்வளவு மனச கல்லாகிட்டு கடமை இச்சை பலனை எதிர்பார்த்து பாத்தியா? அர்ஜுன சூப்பர்டா. அர்ஜுனனாலதான்டா இந்த சண்டையில நடந்தது. அர்ஜுனனாலதான்டா இந்த தர்மம் தலைச்சது. அர்ஜுனனாலதான்டா தர்மருக்கு இந்த அரசாட்சி கிடைச்சது. உன்னை புகழும் போது உடனே அக்கௌண்ட் உன் பக்கம் எடுத்துக்காது. ஆமா, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அப்ப கான்சியஸா என்ன பண்ணிட? அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. சரி, உன்னை திட்டுறாங்களா? இவெல்லாம் ஒரு மனுஷன், சொந்த குரு அடிக்கிறான். இவெல்லாம் ஒரு சீடர். எப்படிலாம் வளர்த்த பீஷ்மர் தாத்தா அவரை கொல்றான், சொந்த மாமனை கொன்னான். என்ன நடக்கும்? சொந்த பிள்ளைகளை கொல்றான். இப்படியெல்லாம் ஒருத்தர் இருப்பானா? சி, இவன் முகத்துல முழிக்கிறது கூட பாவம்னு சொல்றாங்களா? இவன் நரகத்துக்கு தான் போவோம்னு சொல்றாங்களா? போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும். அப்போ என்ன பண்ண? போகட்டும் கண்ணனுக்கே. எவ்வளவு ஆழமான ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்க பண்றாரு அவரு. முழுக்க முழுக்க பகவத்கீதை கவுன்சிலிங் தான். ஏன்னா முதல் யோகம் எப்படி ஆரம்பிக்கும்? விஷாத யோகம்னு ஆரம்பிக்கும். விஷாத யோகம் தான் முதல் அத்தியாயம். விஷாதம்னா என்ன? குழப்பம்னு தமிழ்ல அர்த்தம். அது கூட ஒரு யோகம்னு சொல்றாரு வியாசர். நீ குழம்புற பத்தியா, அது ஒரு யோகம். சில பசங்களை கேள்வி கேளுன்னா இப்படியும் இருக்குங்க, குழம்பியா, அப்பதான் கேள்வி வரும். குழப்பம் வரணும். நம்ம கடவுளை பற்றிய குழப்பம், வாழ்க்கையை பற்றிய குழப்பம், எல்லாத்தையும் ஏன் 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 கேள்வி வந்து குழப்பம் வரணும். அது ஒரு யோகம். அதனால அர்ஜுனன் கேள்வி மேல கேள்வி மேல, என்ன அர்ஜுனா இப்ப என்ன கிருஷ்ணா இப்படி சொல்ற நீ அப்படின்னு அத்தனை கேள்விகள் அவன் கேட்பான். நீ கொல்லுன்னு சொல்றிய, எப்படி கொல்றதுன்னு அவனுக்குள்ள அவ்வளவு குழப்பங்கள் வரும். ஆனா அதுல என்ன வருது? முழுக்க முழுக்க அந்த பக்தி அவனை சரணாகதி அடைய வச்சு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. அதுல என்ன சொன்னாரு? சொல்பவன் கண்ணன். இதுல பாருங்க, அதேதான். கண்ணனே காட்டினான். அப்படிதான் காட்டுவான். யார? அநியாயமா கொன்னது கர்ணனை. எல்லா சூழ்ச்சியும் பண்றான். அதை அப்பயே சொல்லிடுறான். இந்த 5 பேர்ல ஒருத்தனை மட்டும் தான் அடிக்கணும், அது கூட ஒரு முறைதான் நாகாசுரத்தை யூஸ் பண்ணணும், எல்லா வேலையும் பண்ணிடுவான். நாகாசுரத்தை ஒரு முறை பயன்படுத்தினாலதான் அவருக்கு கோபம் வந்து போயிடுவார். ஒரு முறை ஏன் பயன்படுத்த, 2வது முறை அடிடா, 2வது முறை அடிடான்னு கர்ணன் கிட்ட சொல்லுவான். அவன் சத்தியத்துக்காக என்ன பண்ணுவான்? அடிக்க மாட்டான். சி, உனக்கு போய் நான் தேரோட்டியா இருக்க பாருன்ட்டு அந்த தேர் சக்கரம் அந்த சேல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தகுந்த சமயத்தை விட்டு போயிடுவான். இப்ப தேர் சக்கரத்தை இவர் எடுக்கிறதுக்கு கீழே இறங்குவாரு. அது ஒரு சாபக்கட்டு அவருக்கு வந்திருக்கும். எப்போ கண்ணன் பண்ண சூழ்ச்சி சின்ன வயசுல.
அதுக்கு பிறகு அவர் போய் ஏதோ இவர்கிட்ட போயிட்டு பரசுராமர் கிட்ட போயிட்டு குழந்தை போய் அதுவா முயற்சி பண்ணி எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த கிருஷ்ணன் போய் இந்திரன் கிட்ட சொல்லி, இந்திரா இவன் மட்டும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டானா, உன் பையன் அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்து, நீ வண்டா போய் அந்த கர்ணன் தொடைய போய் கொடைஞ்சு எடு. கரெக்டா அவர் அவர் மடியில படுத்துன்னு இருப்பாரு. இவன் குரு மேல இருக்கிற பக்தியில குழந்தை எதுவுமே சொல்லாம வலிய பொறுத்துட்டு இருந்தா அந்த ரத்தம் வழிஞ்சு இவரை எழுப்பி, கண்டிப்பா சத்திரியனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் மகாபாரதம் படிச்சா டக் டக்குன்னு உள்ள வரலாம். சத்திரியனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. எழுந்து உடனே பாப்பாரு குரு பக்தி எல்லாம் மெச்சணும். இவ்வளவு ரத்தம் குடைஞ்சு அந்த வண்டு இந்த பக்கத்துல இருந்து எலும்பு நரம்பு சதை நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் குடைஞ்சிட்டு அந்த பக்கம் வர வரைக்கும் நீ இவ்வளவு பொறுத்துட்டு இருந்தனா நீ கண்டிப்பா பிராமணன் கிடையாது, நீ சத்திரியன் தான். நீ என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து எல்லா மந்திரங்களையும் எல்லா வித்தைகளையும் நீ அஸ்திரங்களையும் கத்துக்கிட்டேன்னு சொல்லி இறைவன் சூழ்ச்சி பாருங்க. மகாபாரதம் எல்லாம் நிறைய உட்காந்து படிங்க. என்ன சொல்லுவாரு பரசுராமரு, இப்பொழுதே நீ கற்ற கலைகளை மறந்துடுன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. தகுந்த நேரத்தில் மறப்பா. இத மாதிரி இப்ப நமக்கு சாப்பாடு வீட்டுல இருக்கு, காலியாகி போச்சுன்னா கூட பரவாயில்ல. பசியில இருக்கும் போது உனக்கு சோறு கிடைக்காதா? வீட்டுல 1000 போர்வை இருக்கும், குளிர்ல நடுங்கும் போது உனக்கு ஒரு துணி கிடைக்காதுடா. இப்படி இருக்கும். அப்படி அந்த குருட்சேத்திர யுத்தத்துல போய் நிக்கும் போது அவனுக்கு வித்தை மறந்துடும். இதெல்லாம் யார் பண்ணா? நம்மால பண்றாரு, எல்லாமே பண்றாரு. எதுக்கு? தர்மம் வாழ. யாரால பண்றாரு? அர்ஜுனன் வைத்த பக்திக்கு பண்றாரு. அவனை பக்தி சரணாகதி வச்சிருக்காரு. தான் சொல்றேன், சரணாகதி அடைய வைக்கிறாரு. இதுதான் பக்தி. வேற யாருக்கு ஏன் கிருஷ்ணர் சொல்லல அப்படின்னா, அங்க இருக்கிறதுலே கொஞ்சம் தேர்னது நம்ம அர்ஜுனன் தான். பக்தி கிருஷ்ணர்னா அவ்வளவு பக்தி. அது சொல்லுவாங்க, எப்படி பக்திய நிறைய சோதனை வைப்பானா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. அது மாதிரி நிறைய இருக்கும். ஒரு முறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இந்த மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி இவனுக்கு சொல்ல போறோம், எப்படியோ இவங்கிட்டதான் கீதை சொல்ல போறோம், இவன் நம்ம கிட்ட பக்தியா இருக்கானான்னு டெஸ்ட் பண்றதுக்கு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போயிட்டு இருப்பாங்களாம். இப்போ ஒரு வானத்துல இப்படி பாப்பாரா கிருஷ்ணரு, அர்ஜுனா அங்க பாரு எவ்வளவு அழகா கழுகு பறக்குது. கிருஷ்ணன் பார்த்தா, ஆமா கிருஷ்ணா கழுகு என்ன அழகா பறக்குதுன்னா, நல்லா பாருடா. அது பார்த்தா கழுகு மாதிரி இல்ல, கொக்கு மாதிரி இருக்கு. ஆமா கிருஷ்ணா கொக்குதான் பறக்குதுன்னா, நல்லா பாரு அது காக்கா. ஆமா கிருஷ்ணா அது கழுகும் இல்ல கொக்கு இல்ல, காக்கா தான் பறக்குது. கிருஷ்ணன் சொல்றாரு, என்னடா விளையாடுறியா? அங்க பாரு வெள்ளை காக்கா மாதிரி இருக்கு. ஆமா கிருஷ்ணா வெள்ளை காக்கா தான் பறக்குது. கிருஷ்ணன் சொல்ற, என்ன நினைச்சுன்னு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? கழுகுன்னா கழுகுன்ற, கொக்குன்னா கொக்குன்ற, இது காக்கானா காக்கான்ற, வெள்ளை காக்கான்னு சொல்றேன். அதுவும் ஆமான். எனக்கு எதுக்கு வம்பு? நீ கழுக கொக்காக்குவ, கொக்க காக்காவாக்குவ, காக்கா வெள்ளை காக்காக்குவ, எதுக்கு? நீ என்ன சொல்றியோ ஆமா ஆமா ஆமான்னு சொன்ன எனக்கு நல்லது. இதுல நான் எதுக்கு உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றது? ஏன் நீ உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். இந்த சரணாகதியை வச்சுக்கிட்டுதான் கிருஷ்ணர் அந்த இடத்துல கீதையில அவருக்கு போர்க்களத்துல உபதேசம் பண்றாரு. இவன் ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் எழுப்புனா, சில இடங்கள்ல அந்த யுத்தத்துல கேள்வி எழுப்பாம அடின்னுவாரு. இந்த இடம் தான் சொல்றேன், கர்ணனை இவ்வளவு சூழ்ச்சி பண்ணிட்டு இவன் சிறந்த வீரன், அர்ஜுனன் சிறந்த வீரன். கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணாரு. ஒரு நிராயுத பாணிய அடின்ற அவர் எழுந்து, கர்ணன் அந்த சேத்துல மாட்டிட்டு இருக்க சக்கரத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாரு. கிருஷ்ணர் சொல்வாரு, டே அர்ஜுனா இதுதான் சமயம் அட்றான்னு. வீரர்கள் அடிக்க கூடாது, நிராயுத பாணிய அடிக்க கூடாது. அவன் ஆயுதம் எடுத்தா நீ விழுந்துருவ. கொஞ்ச நேரத்துக்கு கட்டுல இருக்கான், இப்ப அடிடான் பொழுது. அதனால்தான் கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான். அர்ஜுனனா இருந்து கண்ணன் தான்டா தாக்குறான். கண்ணனே கொலை செய்கின்றான். நீ சரணாகதி ஆயிடுறா. அர்ஜுனன் ஒருத்தன் இல்ல, முழுக்க முழுக்க கிருஷ்ணன் நான் தான் இருக்கேன்னு என்கிட்ட சரணாகதி எனக்கு கொடுத்துரு. இதுதான் பகவத்கீதையின் சாரம், சரணாகதி. வேற வழியே கிடையாது. நீங்க இத உளவியல் ரீதியா கூட அணுகிடுங்க. இயற்கை கிட்ட சரண்டர் ஆயிடும்.
இது ஏன், இந்த விதி ஏன், அது ஏன், இப்படி ஏன், நோ. இதுதான் புத்தா என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? புத்தா கடவுளை பேச மாட்டார், நம்ப மாட்டார்னு சொல்ல மாட்டேன். புத்தாவுடைய பிலாசபிய ஃபுல்லா படிச்சீங்கன்னா, புத்தர் எந்த இடத்திலும் கடவுளை விமர்சனம் செய்தவர் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னவர் இல்லை. ஆனால் கடவுளை பத்தி பேச மாட்டார், அவ்வளவுதான். அதை விட முக்கியம் அறம்னு சொன்னார். அறம் தான் அவர் சொன்ன கடவுள். அறம், நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல், நல்ல மனம், நல்ல பழக்கம், நல்ல தியானம். இதுதான் அவர் சொன்னது. நல்ல 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 நல்ல. ஏன்னா உலகத்துல அவ்வளவு பாவம் அழிஞ்சு போச்சு, கடவுளின் பெயராலே பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கடவுளை கடந்து அவர் அறத்தை புகுத்தினார். அப்ப அவர் சொன்ன ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஏத்துக்கோண்டார். இந்த துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு கண்டுபிடிச்சாரு. நம்ம நினைச்சுன்னு இருக்கோம், ஈஸியா கண்டுபிடிச்சாரா? எவ்வளவு சிரமப்பட்டாரு தெரியுங்களா? எத்தனை ஆண்டு காலம் தவம் பண்ணி சும்மா எடுத்தவொன்னு படிச்சுட்டு சொன்னவர் இல்ல புத்தா. அனுபவிச்சு துன்பத்துக்கு என்ன காரணம், துன்பத்துக்கு என்ன காரணம், ஏன் மனிதர்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு இவ்வளவு பிணி வருது. ஏன்னா 3 பேரை பார்த்தாரு ஒரு வாழ்க்கையில. நம்ம டாபிக்ல இருந்து வெளியே போயிடுறதுல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இத சரணாகதி என்பதுதான் பக்தியின் உச்சம். அதை புத்தர் எப்படி சொன்னாருன்னா, ஏத்துக்கோன்னாரு, அக்செப்டன்ஸ் சொன்னார். எவ்வளவு பெரிய உபதேசம் தெரியுங்களா? அக்செப்டன்ஸ். அவர் இயற்கையை சொன்னார், நீ உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, அது கூட போராடாத. அது புத்தர் சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியல, அதனாலதான் புத்த மதம் அழிஞ்சிருச்சு, பக்தி ஈஸியா ஜெயிச்சிருச்சு. இப்ப நம்மளுடைய பக்தி இலக்கியங்கள் என்னென்ன? 12 திருமுறைகள் வருது, 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு பக்கம். அது எப்ப வந்தது தெரியுங்களா? சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் காலூன்றிய போது அப்படி வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் பக்தியை காட்டல. இப்ப இயற்கை அதை அழிக்க பார்த்ததுன்னா இல்ல, அந்த காலகட்டத்துக்கு சமணமும் பௌத்தமும் தேவை. அப்ப இந்த காலகட்டத்துக்கு இது பொருந்தாது என்று இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை இருண்ட காலம்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு பாவம் அழிஞ்சு போச்சு. எங்கேயும் கோயில்ல வழிபாடு கிடையாது, பக்தி கிடையாது, குற்றங்கள் பெருகி போச்சு. அப்ப வந்தவர் தான் ஞான சம்பந்தரும் அப்பரும் வருகிறார். நம்முடைய தி ஹிஸ்டரி ஆஃப் ரிலிஜியஸ் லிட்டரேச்சர் ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு ஆராய்ச்சி நூல். அந்த நூல் என்ன சொல்கிறது என்றால், அதிகமாக பக்தி இலக்கியங்கள் நூல்கள் இருக்கிற மொழி உலகத்திலேயே எத்தனை மொழிகள் இருக்கு தெரியுங்களா? உலகத்திலேயே கணக்கே கிடையாது. 6000க்கு மேற்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற மொழிகள் இருக்கு. இதுல லிஸ்ட்ல இல்லாத காட்டுவாசிகள் அங்கங்க எவ்வளவோ மொழிகள் பேசிக் கொண்டிருக்கார்கள். ஓரளவு 6000 லிஸ்ட்ல வரும். அதுல எந்த மொழியிலும் இல்லாத பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழி தான். ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில தான் பக்தி இலக்கியங்கள் இருக்கு. நம்ம லிஸ்ட் போனாலே கொஞ்ச நேரம் ஆகும். எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க தெரியுங்களா? முதல் திருமுறை யாரு? முதல் 3 திருமுறைகள் தேவாரம் படிக்கிறவங்க இருக்கீங்களா? முதல் 3 திருமுறைகள் ஞான சம்பந்தர், 4, 5, 6 அப்பர் சுவாமிகள், 7 சுந்தரர், 8 மாணிக்க வாசகர், 9 காரைக்கால் அம்மையார் சேந்தனார், இது போல 10 திருமந்திரம், இது போல 11 திருமாளிகை தவிர இது போன்ற தொகுப்பு நூல்கள், 12 பெரிய புராணம். பெரிய புராணமே எவ்வளவு தெரியுங்களா? 4000 சில்லற. திருமந்திரம் எவ்வளவு தெரியுங்களா? 3000. ஒவ்வொன்றும் சும்மா கிடையாது, எல்லாம் இவ்வளவு தடி புக்கு. ஒரு தேவாரம் எவ்வளவு, திருவாசகம் எவ்வளவு, திருக்கோவையார் தனியா இருக்கு, சும்மா கிடையாது. நமக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம் தனியா இருக்கா, ஆழ்வார்கள் இயற்றியது. இது இல்லாம அபிராமி அந்தாதி அவர் எழுதி வச்சிருக்காரு, அபிராமி பட்டர் எழுதி வச்சிருக்காரு. குமரகுருவர் ஒரு பக்கம், அருணகிரிநாதர் ஒரு பக்கம், அவ்வை பிராட்டி ஒரு பக்கம், உங்களுக்கு பக்தியில கம்பராமாயணம் ஒரு பக்கம், மகாபாரதம் வில்லிபுத்திரார் ஒரு பக்கம். கொஞ்சம் நஞ்சம் பக்தி இலக்கியங்கள் நம்ம கிட்ட இல்ல, படிக்க நமக்கு நேரம் போதாது. அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் எழுதிய திருவருட்பா 6000 பாட்டு. அதுல ஒரு பாட்டு 1596 வரிகள் அடங்கி அருப்பெருஞ்சோதி அகவல்.
அப்படியே முத்தாய்ப்பா இருக்கும் பக்தினா என்னன்னுட்டு. அவ்வளவு நூல்கள். அப்புறம் பாம்பன் சுவாமிகள். இப்ப பாம்பன் சுவாமிகள் அவ்வளவு வச்சிருக்காரு. இந்த கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் தனி லிஸ்ட்ல இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால் உலகிலேயே அதிக பக்தி இலக்கியங்கள் தோன்றிய மொழி தமிழ் மொழி. எவ்வளவு பக்தி எப்ப தோன்றியதுன்னா 6ஆம் நூற்றாண்டுல வராங்க. எதுக்கு வராங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கு பக்தி? சரணாகதியை காட்டணும். அந்த சரணாகதியில சில தவறுகள் நடந்த போது அதே இறைவன் பௌத்தமாகவும் சமணமாகவும் அக்செப்டன்ஸ கொடுத்தாரு. ஏத்துக்கோ, எதுவா இருந்தாலும் ஏத்துக்கோ. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் செல்லுபடி. இப்ப நம்மளுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு மருத்துவம் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அது செல்லுபடி ஆகலாம், வேற ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப எஜுகேஷன் சிஸ்டத்திலே எடுத்துக்கோங்க, ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க பிஎட் படிக்கும்போது சொல்லுவாங்க, முயன்று தவறி கற்றல், அந்த கற்றல் இந்த கற்றல், அத்தனை கற்றல் முறை இருக்கு. அதே போல அத்தனை கற்றல் அந்த ஐடியாலஜி இருக்கு. ரூசோது ஒண்ணு பண்ணுவாங்க, ப்ரோஃபைல் ஒண்ணு பண்ணுவாங்க, அப்புறமா நிறைய மாண்டிசோரி இங்க இருக்கான்னு தெரியாது, ப்ரோஃபைல் ஒண்ணு இருக்கு, கிண்டர் கார்டன் மெத்தடு, மாண்டிசோரிலாம் அதுதான். ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. செயல் விளைவு கற்றல்னு ஒண்ணு இருக்கு, செயல் வழி கற்றல்னு ஒண்ணு இருக்கு. முறையை மாத்துறாங்க இல்லையா படிக்கிறது. அப்ப அது போல மனிதனுக்கு தேவையான அறப்பண்புகளை, வாழ்வியல் விழுமியங்களை கொடுக்க அந்தந்த காலகட்டத்துக்கு மகான்கள் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றார் மேல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நமக்காக தான், நம்ம ஓய்வு பெறணுன்றதுக்காக. அதுல நிறைவு எதுன்னு கேட்டீங்கன்னா பக்தி. இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நிக்கும், ஆனா நிறைவு வராது, நித்தியமா இருக்காது. பக்தி செலுத்து. உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன தெரியுங்களா? பக்தி. பக்தினா என்னன்னு அம்மா காட்டுவா. பக்தினா என்ன? அதுல வரும், சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்னு வரும். இது திருப்பாவை. அது என்ன சொல்றா, முதல் பாட்டு புரிஞ்சா 30 பாசுரமும் படிக்கணும், அப்பதான் இந்த 28வது பாசுரத்தினுடைய பெருமை தெரியும். அட்லீஸ்ட் முதல் பாசுரமா சொல்றோம் பாருங்க. முதல் பாசுரம் யாராவது சொல்லுங்க, முதல் பாசுரம் என்ன? தான் இந்த சொத்து தமிழனுக்கு கொடுத்த சொத்துமா, நம்மளா மாறி சொத்துக்கு அதிபதி உலகத்திலே யாருமே கிடையாதுமா. ஒரு சிலர்லாம் ஒரு நூலை வச்சுட்டு போற்றி பாதுகாக்கிறாங்கம்மா மற்ற சமயத்தவர்கள். நமக்குலாம் பொக்கிஷம், எதை படிக்கிறது எதை விடுறதே தெரியாது. கொஞ்ச நேரம் 4வது விவரங்கள் படிக்கிறீங்களா, கொஞ்சம் போர் அடிக்குதா, கொஞ்சம் போங்க திருவாசகம் படிங்க. திருவாசகம் படிக்கும்போது கொஞ்ச நேரம் போங்க அருணகிரிநாதர் எடுத்து படிங்க, கம்பராமாயணத்தை எடுத்து படிங்க, மகாபாரதத்தை எடுத்து படிங்க. இது கம்பராமாயணமே படிச்சுன்னு இருக்கோம், சரி கொஞ்சம் போய் மகாபாரதம் படிக்கலாம். நான் மகாபாரதமே படிச்சுன்னு இருக்கோம், கொஞ்சம் வேதம் படிக்கலாம், கொஞ்சம் உபநிஷதம் படிக்கலாம், திருக்குறளை படிக்கலாம். இப்ப அந்த முதல் பாட்டு என்ன வரும்? மார்கழி திங்கள். கேட்டிருக்கீங்களா? எந்த படத்துல வரும்? திருமால் பெருமையில பாடுவாங்க, மதி நிறைந்த நன்னாளாம். இந்த பாட்டு புரிஞ்சா இப்ப 28வது பாட்டு பக்தினா என்னன்னு காட்டுவா. நீராட போதுவி போதுமினோ நேரிழி கூப்பிடுறா, எல்லா பெண்களையும் கூப்பிடுறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அன்னைக்கு பௌர்ணமி நாள், மார்கழி 1ல பௌர்ணமி இருந்திருக்கு. மதி நிறைந்த நன்னாளாம், வாங்கடி எல்லாம் குளிக்க போலாம். நீராட போதுமீர் போதுமீனோ நேரிழையீர். நேரிழையீர்னா பெண்கள். என்ன பண்ண போற? சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். யார கூப்பிடுற? ஆயர்பாடி. இவ வாழறது அக்ரஹாரம், ஆனா தன்னை என்ன நினைச்சுக்கிட்டா அவ பாவிக்கிறா? ஆயர் குல பெண்ணா பாவிச்சுக்கிட்டு சீர்பல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள். வாங்கடி. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். முதல்ல யார புகழ்ந்துடுறான்னா மாமனார புகழறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அவன் வேலு எப்படிப்பட்டது? யாரு? கிருஷ்ணனினுடைய அப்பாவை புகழறா, மாமனார. ஏறாந்த கண்ணி
யசோதை இளம் சிங்கம். மாமியார புகழ்ந்து வச்சிடறா இப்பவே, ஜாக்கிரதையா. ஐயோ, யசோதையோட கண்ணு இருக்கும் பாரு, ஏறாத கண்ணு. அப்படி பார்க்கவே அந்த கண்ணு அவ்வளவு அழகா இருக்குமா. யசோதை இளம் சிங்கம். மாமியாரு மாமனாரு அப்படி புகழ்ந்து அவர்களுடைய இளம் சிங்கம். கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சொல்லிட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான். எதுக்கு கூப்பிடுறா? அவன் நம்ம கோயிலுக்கு போய் வழிபட்டா, மார்கழி மாசத்துல போய் வழிபட்டா, காலையில எழுந்து குளிச்சு வழிபட்டு இப்படி போனா இந்த நாராயணன் நமக்கு என்ன சொல்லி கூப்பிடுறா? வாங்க வாங்க வாங்க, நமக்கே பறை தருவான். பறை குழந்தைங்க. ஆண்டாள் என்ன வயசுல போறா? 6 வயசு குழந்தை போகுது. விளையாடுறதுக்கு சொப்பு பறை அடிச்சு விளையாடுவோம்ல, அது அவன் தருவா. நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின்னு கூட்டு போவா. இதுதான் பக்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இது கொடுப்பான், அது கொடுப்பான், இப்படி செய்வான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா பக்தி முற்ற முற்ற என்ன வரும் தெரியுமா? இந்த 28வது பாட்டு. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. காலங்காத்தால வந்து, அதிகாலையில வந்து உன்னை இப்படி குளிச்சு முழுகி விரதம் இருந்து நெய் உண்ணோம், பால் உண்ணோம். இதெல்லாம் திருப்பாவில வரும். மலரிட்டு நாம் முடியோம், மையிட்டு நாம் எழுதோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டுவோம். எப்படி எல்லாம் நான் விரதம் இருப்பேன்னு சொல்லுவா ஆண்டாள். நான் மலரிட்டு விரத நாட்கள நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு அர்ப்பணம் பண்ண நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். மலரிட்டு நாம் முடியும், மையிட்டு நாம் எழுதோம், செய்யாதன செய்யும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தர்மத்துல இருக்கும் அதை நான் செய்ய மாட்டேன். விரதம்னா சும்மா இல்ல. தீக்குறளை சென்று ஓதும். தீக்குறள்னா புறம் பேசுறது, அது பேச மாட்டேன். அடுத்தவங்க கதையை நான் பேச மாட்டேன். ஏன்னா பாவத்திலையும் பாவம், பெரிய பாவம். அவ சொல்றா அதெல்லாம் ஒரு பக்தனின் அடையாளங்களை, விரதத்தின் அடையாளத்தை காட்டுறா. வெறும் வைத்த காய போறது மட்டும் விரதம் அல்ல. உன் கண்ணு, உன் காது, உன் மூக்கு, உன் வாய், உன் நாக்கு எல்லாம் விரதத்துல இருக்கணும். அது சொல்றா. சொல்லி இப்படியெல்லாம் பாடின ஆண்டாள் இந்த பக்திய சொல்றா. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, காலங்காத்தால வந்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இப்பதான் வேண்டுதல் எடுத்து வைப்பா. நான் எதுக்கு வந்து இவ்வளவு விரதம் இருந்தேன்? அவளே சொல்லிக்கிட்டா, நாராயணன் நமக்கு பறை தருவான், வாங்கடியும் வாங்கடியும் கூப்பிட்டு இப்பதான் கடவுள் முன்னாடி விண்ணப்பத்தை வைக்கிறா. உன் பொற்ற ஆமரை அடியே போற்றும் பொருள் கேளா. ஏன் நான் உன் திருவடிகளை நான் போற்றினேன் என்பதற்கு பொருள் சொல்றேன் கேளுப்பான்னு இறைவனுக்கு பொருள் சொல்லுவா. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. ஐயா இறைவா, அந்த நன்றி உணர்வு. எதுக்காக நீ வைகுண்டத்துல இருந்து வந்து சாதாரண ஒரு ஆயர்பாடியில மாடு மேய்க்கும் சிறுவனா நீ எங்களுக்காக இருந்தியே, எதுக்காக வந்த? இது சும்மா உணரணும். இதெல்லாம் சும்மா இல்ல பக்தி. எதுக்காக வந்த? பெற்றம் மேய்த்து உண்ணும். பெற்றம்னா மாடு. குலத்தில் பிறந்த நீ யாருக்காக பிறந்த? நீ வைகுண்டத்துல எவ்வளவு காலமுக்கு ஒரு மனைவி, என்ன ஜாலி லைஃப் ஒரு வைகுண்டத்துல. நினைச்சு பாருங்க. என்ன அவருக்கு அவ்வளவு சேவை செய்ய அத்தனை பேர், பாம்பு படுக்க, திருப்பார் கடல், இதுல இவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சௌகரியத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்தியேன்னு ஆண்டாள் உருகுற. அது பக்தி. அது உருகுற, அது பக்தி. போய் அவங்ககிட்ட என்ன கேட்கலாம்ல, ஐயோ நீ எங்களுக்காக வந்தே, இது போதாதா? பெற்றும் நெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ இப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன பண்ணணும்? குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நான் உனக்கு சேவை செய்யணும்பா. என்ன கேட்டா, உனக்கு சின்ன சின்ன குற்ற ஏவல், குறுகிய சின்ன 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 சேவை செய்யணும். நானே பெருசாவா பண்ண முடியும் உனக்கு? ஆண்டாள் சொல்ற, நான் என்ன பெருசா பண்ண முடியும்? நானே சின்ன பொண்ணு, நான் ஆயர்பாடி குலத்துல இருக்கிறேன். எங்களுடைய குற்றேவல் உன்னை கொல்லாமல் போக, அதை ஏத்துக்கப்பா, விட்டுறாதப்பா. அப்புறம்
இற்றை பறை கொள்வான் அன்று காண்க கோவிந்தா. அப்படி கம்பீரமா சொல்றான். இப்ப கிருஷ்ணன் கேட்பான்ல, என்ன இப்படி சொல்ற? ஆரம்பிக்கும் பொழுது நாராயணன் நமக்கு பறை கொடுப்பான்னு சொல்லி இல்ல கூப்பிட்டு வந்த கேட்பாரு இல்ல, அத சொல்ற கண்ணா பறை கொடுப்பேன்னு நினைச்சிட்டு வந்தேன்னு நினைச்சா. இற்றை இல்ல பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. அதுக்காக வரலடா, நான் அதுக்காகலாம் வரலடா. என்ன கேக்குறாரு, ரொம்ப ஆழமா இருக்கும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் வரம்னா அப்படி கேட்கணும். எற்றைக்கும் என்னைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றமே ஆகும். கண்ணா உனக்கே நான் உரியவளா இருக்கணும், நீயே என் உறவினனா இருக்கணும், நீயே என் உடையவனாக இருக்கணும், உனக்கே நான் உரிமை பொருளா இருக்கணும். உற்றமே ஆவோம். அடுத்தது உமக்கே நாம் ஆட்சி. இப்ப எப்படி உன்னையே நினைச்சிட்டு உனக்கான வேலைகளையே திருப்பணிகளையே செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தியா, என் மனசுல எதுவும் இல்ல. உமக்கே நாம் ஆட்சி செய்வோம். பக்தர்களுக்கு இது ஃபுல் ட்ரீட் இந்த பாட்டு. அப்புறம் கிருஷ்ணன் கேக்குறான், வேற என்ன வேணும்? மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். மத்தபடி என் உள்ளத்துல இதை தவிர வேற ஏதாவது ஆசை வரக்கூடாது, வந்தா அதை எடுத்துடா கிருஷ்ணா. வேணாம், அப்படி வந்து வந்து வந்துதான்டா நான் இப்படி வந்து பிறப்பு எடுத்திருக்கேன். நினைச்சா உன்னையே நினைக்கணும்னு பக்தி கேட்டா. இதத்தான் காரைக்கால் அம்மையாரும் கேட்டா. இங்கிருந்து போய் கைலாயத்துல கேட்டா. இதோ நான் நிறைவு செய்கிறேன். பக்தி என்பது ஒரு நீண்ட முடிவில்லாத ஒரு பயணம், அன்பு பயணம். அது அதை இதுதான் சொல்லி இந்த நேரம் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஏதோ ஞாபகத்துல இருக்கிறது சொல்றேன். பக்தி என்ன செய்யும்? உங்களை பிறப்பிறப்பு சங்கிலியிலிருந்து அறுக்கும். பக்தி என்ன செய்யும்? உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுங்க, பாரமே இருக்காது. அவன் பார்ப்பான், அவன் பார்ப்பான் என்று பக்தி உங்களை கவலை இல்லாத பாரம். என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பயமற்ற நிலைக்கு செல்வது ஞானத்தின் உச்சம். அவர்தான் எல்லாம் பார்ப்பான். எங்கேயாவது அர்ஜுனன் யுத்தத்துல பயந்தான், அர்ஜுனுக்கு ஆபத்து வந்து எங்கேயாவது இருந்ததா? எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தாங்குவார். நீங்கள் சென்னைக்கு போய் பாருங்க, தமிழ்நாட்டுல பார்த்த சாரதின்னு ஒரு சாமி கோயில் இருக்கு, ட்ரிப்ளிகேணியில இருக்கு, திருவல்லிக்கேணியில. அந்த சாமியினுடைய முகத்தை போய் பாருங்க, முழுக்க 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 தழும்புகள் இருக்கும், பியூரா இருக்காது அந்த சிலை. என்னன்னா அந்த சிலை அப்படி இயல்பாவே வந்து அங்க நின்னுட்டாருன்னுவாங்க. பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதி. அத்தனை அம்புகளையும் கிருஷ்ணன் வாங்கினான். அர்ஜுனனை தாக்க விடாம அத்தனை அம்புகளையும் கிருஷ்ணன் வாங்கினான். அர்ஜுனன் ரொம்ப ஜாலியா இருந்தான். பக்தி, அதுதான் பக்தி செய்யும். அப்ப காரைக்கால் அம்மையார் போறாங்க பான்னு சொல்லி கைலாயத்துக்கு போறாங்க, கால் தலையால நடந்து போறாங்க. இறைவன் அப்படியே பார்த்துட்டு அம்மா அலறா. யாரு இது உருவத்தோட, பேய் உருவத்தோடு, எலும்பு உருவத்தோடு, அன்பு உருக உருக ஒரு உருவம் வருதுன்னு தான் கேட்பா. அது ஆனா பெண்ணா கூட அவளுக்கு தெரியல. யார் இதுன்னு அம்மா கேட்பா. அப்ப இறைவன் சொல்லுவாரு, சிவபெருமான், நம்மை தாங்கும் நம்மை பேணும் அம்மை வருகிறார். என்னை என் அம்மை அப்படிலாம் சொல்லல, நம்மை தாங்கும் அம்மை வருகிறாள்னு வர. அம்மான்னு சொன்னது அவ பக்திக்கு மயங்கி. அப்ப வந்த உடனே இறைவன் கேட்பாரு, ஏமா எதுக்கு நீ தேடி வந்த? நானே உன்னை தேடி வந்து எல்லாமே கொடுத்தேன், நீ எதுக்கு தேடி வந்தனும் பொழுது அம்மா சொல்லுது, பக்தினா என்னன்னு கேளுங்க, எனக்கு அதை கொடு, எனக்கு புருஷனை சரியா கொடுக்கல. ஏன்னா புருஷன் தனதத்தன், விட்டு ஓடி போயிட்டு இன்னொரு நல்லா பண்ணினாரு. அதைதான் கேட்கலான்னு வந்தவங்க, தேடி வந்து கேட்கலான்னு வந்த. கேட்கலையாவ? ஐயனே இரவாத இன்ப அன்பு வேண்டும் கேட்ட. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அன்பு வேணும். அது எப்படி இருக்கணும்? இன்ப அன்பா இருக்கணும். எப்படி இருக்கக்கூடும்? இரவாத இன்ப அன்பு வேண்டும். என் அன்பு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு போகுது அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே உன் மீது இருக்கிற அன்பு, உன்பால் இருக்கிற அன்பு எல்லா உயிர்களின் மீதும் எனக்கு இருக்கணும். அது இன்ப அன்பா இருக்கணும், துன்ப அன்பா இருக்கக்கூடாது. அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அன்பை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அன்பு எப்படி இருக்கணும்? இன்ப அன்பா இருக்கணும். ரொம்ப கான்சியஸா கேக்குறாங்க. அது என்னைக்கு இருக்கணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டும். வேண்டி பின் வேண்டுகின்றார்னு சேர்க்கிறார். என்ன கேட்டாலும் அடுத்தது பிறவாமை வேண்டும். நான் செய்த புண்ணியத்தினால இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கேன், என்னன்னு தெரியாது, நீ என்ன ஐடியா வச்சிருக்கியோ, அதனால மீண்டும் பிறப்பு உண்டேல் ஐயனே உனை என்றென்றும் மறவாமை வேண்டும். நான் வரும்.
அடுத்ததுன்னு கேக்குறாரு இறைவன். வேற 3 போதுமா? அப்படியே பிறப்பு உன்னை மறவாம இருந்தாலும் எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ந்து பாடி ஆடி அறவா உன் ஆடுகின்ற சேவடிக்கு நான் அமர்ந்திருக்க வேண்டும். பக்தி. இப்படி யாராவது கேட்டா இறைவன் என்ன ஆவார்? அம்மா கிட்ட வந்து இப்படி கேக்குறோம், எனக்கு பொண்ணை குடு, பொருளை குடு, நகை குடு, என் புள்ள பிரச்சனை, என் பொண்ணு பிரச்சனை, என் வீடு பிரச்சனை, வேலை பிரச்சனை, படிப்பு பிரச்சனை. பிச்சுக்க மாட்டாங்க அவங்க. ஒரு பயப்புள்ள என்ன கேக்குது. அந்த தாய் தந்தையர்கள் எவ்வளவு வருத்தம் கொள்வார்களோ. பக்தி அது கிடையாது, அது பேரம், அது சித்தி. அதைத்தான் சொன்னாரு தீய பக்தி. நான் சொல்லல, பாரதி சொன்னா உண்மை பக்தி. நீ உனக்கு எல்லாம் தெரியும், நீ பாத்துக்கோ, எனக்கு என்ன பெத்த உனக்கு எனக்கு என்ன பண்ண. ஒரு பொண்ணு வந்து அம்மா அம்மா எனக்கு கல்யாணம் பண்றோமா, அம்மா பிளீஸ்மா, அம்மா 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 25 வயசு தாண்டுதுமா, என்னமா நீ இப்படியே இருக்கு அப்படின்னு பொண்ணு அம்மா கிட்ட வந்து கேட்கணுமா? உங்களுக்கு முன்னாடி பதறுவாங்க. அம்மா அம்மா 3 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்ன ஸ்கூல்ல சேர்க்காம பத்தி அவங்க சேர்ந்துட்டாங்க கேட்கணுமா? உங்களுக்கு முன்னாடி அந்த அம்மாங்க போய் ஸ்கூல்ல அப்பாங்க போய் நிக்குங்க. உன்னுடைய தாய் தந்தையர்களே இத்தனை வேகமும் ஆர்வமும் உன் மீது காட்டும் போது எத்தனை எத்தனை பிறவிகள்ல எத்தனை எல்லாருக்கும் அம்மா அப்பா அவர் தான். அப்ப உங்க நலன்ல அவர் எவ்வளவு அக்கறை காட்டுவார். எனக்கு இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய், அதெல்லாம் கேட்க வேண்டியது. எங்க வள்ளல் பெருமானார் கேட்டது போல, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இறைவன் என்ன கேட்டார்? 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். நான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யணும்ப்பா. அப்புறம் என்ன வேணும்? எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகழையே நான் இயம்பிட வேண்டும். அப்புறம் அப்புறம் என்ன வேணும்? செப்பாத மேல்நிலை சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தவங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். அப்பா இந்த உலகம் முழுவதும் நல்ல சுத்தமான வழிபாடு. இந்த மக்களுக்கு உண்மை பக்தி எதுன்னு தெரியலப்பா. அந்த உண்மை வழிபாட எல்லாரும் புடிச்சுக்கிட்டு அதுல ஓங்கி நிற்கணும். யாருக்குமே உண்மை வழிபாடு தெரியலையப்பா. ஏதோ வழிபாடு நினைச்சு மீண்டும் பிறப்பிறப்பு சங்கிலியில மாட்டிக்கிட்டே இருக்காங்களே. ஐயாக்கு ஏக்கம். எப்படி கேட்கிறாரு? அடுத்தது என்ன வேணும்னு கேட்கிறாரு இறைவன். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தருள வேண்டும். அடுத்தது, அப்படி ஏதாவது நான் செஞ்சுட்டேன்னா நீ என்னை பிரிச்சிடாத தலைவா, நினை பிரியாத நிலைமையும் வேண்டும். இப்படிதாங்க பெரியவர்கள் எல்லாம் கேட்டாங்க. இப்படிதான் திருவருட்பா, இப்படிதான் திருவாசகம் பத்தி சொல்லல நேரம்ல, இப்படிதான் திருவாசகம், இப்படிதான் தேவாரம், இப்படி இதே பொருள் படத்தான் அவங்க எழுதி குவித்து வைத்திருக்கும் அத்தனை பாடல்களும் இப்படிதான் இறைவனோட அவங்க போராடுவாங்க. அதனாலதான் அவங்க மகான்கள். அதனாலதான் சைவ ஆலயங்கள்ல 63 நாயன்மார்களை வழிபாடு. அதனாலதான் வைணவ ஆலயங்கள்ல 12 ஆழ்வார்களுக்கு வழிபாடு. இப்படித்தான் நாமும் வழிபாடு செய்யணும். இதுதான் பக்தி.